அது நான் ஏன் கட்ட போறேன் வேணா ஊதுபத்தி தலையில ஏறிட்டு போறேன் ஊதுபத்தி தலையில ஏறிட்டு போய் ஏன்டா என்ன மாதிரி பாடப்படுத்துற ஏன்டா இந்த மாதிரி என்ன பாடப்படுத்துற அந்த பண்ற வாய் அகலத்து நடி வாயா போய் வந்தா இங்கே கலிராக தலையில தெரியுது ஊதுபத்தி எல்லாமே தெரியும் தண்ணியில சாணம் பண்ணவனே கோவிந்தா கோசிந்தி சாயத்தார தண்ணியிலே சாணபானம் செய்தவனே எம்பெருமானே நாராயணன் கோவிந்தா கோபாலா நாராயண கோவிந்தா கோவிந்தா ஜானியே மணல் வாடுறா கோவிந்தா கோவிந்தா காங்கிரீட் போட்டாரு ஜானி இருக்கணும் அது செய்யுமா நீங்க அப்பளோட ஏய் சுடிக்கைமா போய்மா சுடிக்கை ஆமா சுத்தமா அக்கி சுடா தான் தேய்ந்தாரா என்னடா ஆறு சூடு பாத்து சாப்பிடையே ஜனகர மகாராஜனுக்கு ஒரு மகள் பிறந்தால் அவளை திருக்கல்யாணம் செய்ய வேண்டும் இந்த ராவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிவதனுஷ் என்று சொல்ல முடியாது 10,000 மல்லர்களை விடுத்து அங்கே கொண்டு வந்து வைத்து அந்த வில்லை வளைத்து ஜாலியை திருக்கல்யாணம் செய்ய காரணத்தினால் ஜானகி ராமன் கோதண்ட ராமன் கைகை ராமன் கோசல ராமன் அயோத்தி ராமன் தசரத ராமன் ராமன் ரகுராமன் நாராயணன் கோவிந்தா கோவிந்தா தேக்கி மகனா அப்படின்னு கூப்பிடுறாங்க நாராயணன் கோவிந்தா கோபாலம் எப்பெருமானே கோவிந்தா கோவிந்தா சோதா மகனே கோவிந்தா கோவிந்தா ரொம்ப பரம சோதா சோதாலடா என்ன நான் பிறந்ததே ஒரு இடம் வளர்ந்ததே ஒரு இடம் அதனால ஒரு இடத்திலே பிறந்தேன் ஒரு இடத்திலே வளர்ந்தேன் எங்கே வளர்ந்தேன் கூடையில் என்ன வைத்து கொண்டு போனார் அசோதையிடம் அசோதைன்னு சொல்லக்கூடிய அசோதை வீட்டில் வளர்ந்தேன் அதனால யசோதை பாலா கோவிந்தா கோவிந்தா குசதேவ மகனே கோவிந்தா கோவிந்தா ஓடமா அம்மாக்கு சேர்ந்து பேர் வாசுதேவன் நம்ம பேரு வாசுதேவன் வாசுதேவன் சுயம்பு மகாமணிவராக இருந்து வாசுதேவனாக பிறந்து கல்லணை பிறக்க வைத்தாயே நாராயணா கோவிந்தா கோவிந்தா நடந்து பேசுறேன் நீ சொல்லி பேசியா ஊருக்கு புரியுதா அது கிடையாது சாமி என் பூச்சால கொடுத்து 7 மணிக்கு அந்த பள்ளத்துல வச்சு நீ பணக்காரர்கள் எல்லாம் மோதிர மாட்டாங்க அதெல்லாம் கொடுத்து எங்கிருந்து எங்க வந்ததோ அது அங்கேயே போய் சேரட்டும் சொல்லிட்டு போயிடாம இந்த நிக்கிற செவல அதெல்லாம் அந்த நிக்கிற செவல சாமி எவ்வளவு இருந்தாலும் சரி அவங்க என்ன காலையில் பண்றாங்க கடைக்காரர்கள் மழையில கொட்டுது பண்ணோம் யார் அம்மாவை அம்மாவா கிணறு வெட்டி ஏர் வேலை செஞ்சு பயிரை நட்டு பணமா கொட்டுறாங்கல்ல எனக்கு பாரு செலுக்கிறாங்க பணக்கு தானே ஒரு 100 ரூபாய் கொடுத்து பணியில் வாங்கிப்பாங்க என்னுடைய அவதாரம் 10 அவதாரம் ஒரு அவதாரத்துல துஷ்டனா இருப்பேன் ஒரு அவதாரத்துல தாடி ஜடாமுடியா இருப்பேன் ஒரு அவதாரத்துல குழந்தையா இருப்பேன் அதனால அது அவதாரம் அது என்ன சாமி உங்களுக்கு பார்த்தா எங்க அம்மாவை ஞாபகம் பட அறிவில்லாத அதனால உன் பாதத்துக்கு சரி வணக்கம் சுகம் பெற்று வந்திருப்பாய் ஏண்டா அழாத சொல்லு கழுவுறேன் நான் அழுவுறேன்
நல்ல சுகத்தோடு வாழன்னு சொல்றீங்க. இந்த குழந்தை எப்படி தெரியுமா? ரொம்ப பெரிய குடும்பம். 10 பிள்ளை பெத்து வச்சிருக்கோம் சாமி. அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க? பெரிய குடும்பம். இது பெண்டிரோ பேரு விளக்கு பிள்ளையோ சொல்லாடி அம்மா. கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இது பெண்டிரோ பெருவிளக்கு. ஆமா ஆமா, பிள்ளையோ சொல்லாணி. ஆமா, பிள்ளையோ சொல்லாணி என்பார். பிள்ளை செல்வ விட மற்ற செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த 10 பிள்ளைங்க என்ன பண்ணு சாமி? சாமி சட்ட சொல்லி சாமி ஒரு செட்டு நிறைய கூழு காய்ச்சி வச்சேன். நானும் என் வீட்டுக்காரையும் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள ஒரே சொத்து கூழு கூட மீறல. அப்புறம் கூழு தான் போச்சு. கூழு போட்டு சாமி நான் பானை சோறு ஆக்கி வச்சு ஒரே பறிக்கு சோறு மீறி. என்ன எவ்வளோ பிள்ளைங்க? என்ன எவ்வளோ பிள்ளைங்க? எல்லாம் தண்ணி ஊத்தி நேரா ஊருக்குள்ள போனேன். ஊர் யாரு இருக்கிறா? ஊரு மாறி தாய் ஒரு மாறி ஓடி வந்து ஒரு மாதிரி இல்லையா கோயில தெரியாதுல ஊருக்கு ஓடி போயிட்டு மாரியம்மா தாயே வந்து 1-2 தூக்கலையே அப்படின்னு சாமி. சரி, அந்த அம்மாளுக்கு கம்மனிக்கல. அப்புறம் அந்த அம்மாளுக்கு அப்புறம் என்ன பண்ண? அந்த அம்மாளுக்கு லஞ்சம் கொடுத்து எப்படி லஞ்சம் கொடுத்துட்டு அம்மாவை கம்மனிக்கு இழுப்பான போட்டோம். காற்று நிறைய காற்று இருக்கு சாமி. நானும் போகிறேன் ஒரு காய்ச்சல் வந்து காய்ச்சல் என்று சொல்ல முடியாது. காய்ச்சல் வந்து ஆசீர்வாதம் ஆனது இதே மாதிரி சாமி தான் கனவுல வாங்கினது. கனவுல ஆசீர்வாதம் வாங்கினது முருகர். ஆனா இதே மாதிரி வேஷம் இப்போ இருக்குல்ல, இதே மாதிரி வேஷம் முருகர். தவறா நினைக்காத. சத்துணவு சோத்தா பாரு. சத்துணவு சொகத்தை பாரு. சோத்தா பாரு. ஆயா மாறு சொகத்தை பாரு. இது நம்ம சாமி எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கவர்மெண்ட் வேலை. சரி, கவர்மெண்ட் வேலை போனாலும் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை சாமி போகும்போது இந்த குச்சி மாதிரி போனா உங்க அம்மா அவங்க 90 நாள் ஆகணும் சாமி. அப்படி 20 சாமி மாதிரி. அப்புறம் போன சாமி மொட்டை வைக்கிறாங்க சாமி. சொன்னா வெட்டி கேடு சொல்லலாம் அம்மா சூத்து கேடு. ஆயாளுக்கு ஆரம்பத்த ஆயாமா தொட்டப்பட்டு எங்க ஊர்ல மச்சான் என் மேல கை வைக்காது மேல தீட்டுப்பட்டது. மேல தீட்டுப்பட்டு அப்படியெல்லாம் நான் திண்டுதல சாமி. மேல தீட்டுக்குது எலும்பெல்லாம் கீழே போட்டு கரிமணி தான். சரி பாவிட்டோம். இந்த சபை முன்பதாக வந்திருக்கேன் இல்லையா? இச்சபை முன்பதாக வந்திருக்கிறேன். நான் யாரு, ஏன் வந்தேன்? பள்ளத்தூர் பள்ளி தான். பள்ளத்தூர் எப்ப மாண்டவர் எதை காமி
அத்திரி மகரிஷின்னு இருந்தா. ஆமா. அத்திரி மகரிஷிக்கு அனுசையா பொண்டாட்டி. ஆமா. அவளை நாங்க சோதிக்கணும்னு சொல்லி நானே சிவபெருமான் பிரம்மதேவன் 3 பேரும் அத்திரி மகரிஷிக்கிறான். அவகிட்ட போனா கடலை ஆக்கி கொடுக்குறா அப்படின்னு பேசிட்டாங்க ஜனங்க. சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த அத்திரி மகரிஷி மனைவி அனுசையா கிட்ட போனோம். அனுசையா கிட்ட போகும்போது 3 பேருமே போனோம். ஆமா 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 3 பேருக்கு ஆமா ஆமா கடவுளா நீங்க அனுப்பிட்டு 3 பேர் போயிட்டாங்க. போனுமா? போன உடனே சுவேதியம் பெருமாள் அவர்கள் பாடுதெல்லாம் பாடுத பெருமாள் சுவேதியம் பெருமாள் அவர்கள் கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் போனேன்னு வச்சியா அவ்வளவு தூரம் அம்மா வந்து அவ்வளவு தூரம் வழி அனுப்பி கொடுக்குவாங்க. அப்பா அப்படியே போய் வாடானிருவாரு. அம்மா வந்து அவ்வளவு தூரம் வழி அனுப்பி கொடுத்து வருவாங்க. மறுபடியும் நீ வர்ற ஒரு 10 நாள் கழிச்சு வர்றேன்னு சொன்னா வர்றோன்னு அங்கிருந்து பாப்பாங்க. இதுதான் அம்மாவோட பாசம். ஆகினால கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் கொடுத்தால் அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி குடுத்தீங்கன்னா எங்க அண்ணன் எங்க தம்பி அப்படின்னு கொத்திக்குவாங்க. அதுல எதனா தேர் மாறாச்சுன்னா அவங்க கிடக்குற அவங்க கொண்டாட்டி அவங்க புள்ள அவங்க குடும்பமா எங்க மேல பண்ணிடுவாங்க. ஆனா உயிர் கொடுப்பான் பாடல் கொலை செய்வாள பத்தி அது சொல்லிக்கணுங்க. அருமை மைத்துனராக பெருமாள் ஐயா படம் கொடுத்திருக்கிறார். பெருமாள் கொடுக்கப்பட மனதே அவர் தாயா இருக்கக்கூடிய லட்சுமி மீது படம்